ஹலோ பிரைஸ் எல்லாம் எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த கடலை பார்க்கும்போது ஆபுக்கு 2:14 தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆபகு தீர்க்கதரிசி சொல்றதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல எப்படி இந்த தண்ணீரானது இந்த பூமியில நிறைந்து இருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதான அறிவு காணப்பட வேண்டும். இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அவரை குறித்ததான அறிவு ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று அநேக காரியங்களை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும். அவர் உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்தார். அந்த கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவர் உன்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அந்த பூமியில வந்து அவர் பாட அனுபவித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசுவை நீங்கள் நம்ப வேண்டும். அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டானால் வேதவசனம் சொல்லுவது, வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி. எனக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த சேனலை நீங்க பார்க்கும்போது இன்னும் இயேசுவை குறித்து நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ளலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென்.